பேக் டு அ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம லைக் சிக்கன் ஃபிங்கர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு ரோல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சீஸ் ரோல் சிக்கன் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் அரைச்சிட்டேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக்கும் சில்லி பவுடர் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் போட்டு இப்போ நான் இதை அரைச்சி ஓகே. இது கூட வந்து நான் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒரு 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் ஆர்கானோ ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆர்கானோ என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி மேத்தி சீட்ஸ் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இது கூட வந்து நான் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து சீஸு. ஸோ சீஸ் வந்து நான் ஸ்ட்ரிப்பாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த சீஸ் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரிப்பாக வெட்டி வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பால்ஸ்க்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் சைட் பை சைட் வந்து நம்ம பேனையும் வச்சிடலாம். ஸோ பேன் வச்சுட்டு நம்ம அந்த பால்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ டன். ஓகே, இப்போ வந்து நான் ஓட்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த உருண்டை பிடிச்சி நம்ம ஓட்ஸில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டுடலாம். ஸோ இது ஆக்சுவலி எனக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் தென் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட அந்த சீஸ் பால்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஓட்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. ஓகே, டிப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது இப்படி தான் இருக்குது. நம்ம ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் குக் பண்ணுறேன். ஸோ அந்த சிக்கன் வேகணும் அண்ட் உள்ளே இருக்கிற சீஸும் வந்து மெல்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம். பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னும் இது கொஞ்சம் வேகணும். இன்னும் வேகலை, பட் நான் நிறைய திருப்பி போட்டிருக்கேன். இன்னும் வந்து லைக் கோல்டன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் இது குக் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே. ஹோப் எல்லாருமே காஃபி குடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் இப்போ தான் குடிக்க போகிறேன். இதுதான் ஆக்சுவலி அந்த சீஸை. ஸோ இது மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்ச நேரம்
ஐ திங்க் குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். செம்ம ஜூஸியாக நம்மளோட சிக்கன் சீஸ் பால்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஒரு டிப்பின் சாஸ் பண்ணியிருக்கேன். மைனஸும் கெச்சப்பையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டோட காம்போ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்டிங்காக நான் என்னோடய மம்மி கிட்ட தான் இன்றைக்கி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டிப்பின் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ மம்மி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதோட ரிசல்ட் வந்து ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். If you like this video, do like, share and comment, and don't forget to subscribe to our channel. Stay home and stay safe. உங்களை எல்லாரையும் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Pops.